வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி ஒரு கர்டன் டை பேக்ஸ் பார்ப்போம். எப்படி கர்டன்னு இழுத்து பிடிச்சி ஒரு ஓரமாக கட்டி வைக்கிறது பார்ப்போம். அதுக்கு வேண்டிய மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி பங்கி கார்டு, இது பேர் பங்கி கார்டு. இந்த மாதிரி இழுத்து கட்டி சைக்கிளெல்லாம் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணும்போது, பொருள் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணும்போது, பைக்கில் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி இழுத்து கட்டுவோம். அந்த கார்டு ஒன்று இந்த மாதிரி. அப்புறம் இந்த மாதிரி கிறிஸ்மஸ்க்காக யூஸ் பண்ணுறேன் இந்த கிறிஸ்மஸ் ஹேங்கிங் பால்ஸ் இருக்கும்ல, கிறிஸ்மஸ் ட்ரீ பால்ஸ், இது இது எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஃப்ளார்ஸ், இந்த மாதிரி ஒரு woolen த்ரெட், அப்புறம் இந்த கம், அப்புறம் இந்த ஹாட் க்ளூ கம். அவ்வளோதான். இது எப்படி பண்ணுறதுன்ட்டுன்னு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்க, இந்த பங்கி கார்டு இருக்குல்ல, இது பேர் பங்கி கார்டு. இது பங்கி கார்டில் இந்த ஹூக்ஸ் இருக்கும். இந்த ஹூக்ஸை இது கைட்டிடணும் இதிலேருந்து. அப்புறமா இது பாருங்க, நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று காட்டுறேன். ஏற்கனவே ஒரு சைடு பண்ணி வச்சுருக்கிறேன், அது உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்க, இந்த பங்கி கார்டில் அந்த ஹூக்கை எடுத்துட்டேன். ஹூக்கை எடுத்தோடனே இப்படி இருக்கும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கிறிஸ்மஸ் பால் இருக்குல்ல, அதில் இந்த ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணி, வெறும் நான் இதை ப்ரெஸ் பண்ண போகிறது இல்லை, க்ளூ வெளியே எடுக்க போகிறது கிடையாது. ஆனால் இது ஹீட் பண்ணோடனே இந்த முனை ஹாட் ஆகிடும். அப்போ அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி இந்த பாலில் ஒரு ஹோல் ஒன்று போட்டுக்க போகிறோம். அதாவது இந்த கார்டுக்கு சைஸ் தகுந்த மாதிரி ஹோல் ஒன்று போட்டுக்க போகிறோம். இந்த பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஹோல் இங்கே இதோ தெரியுது பாருங்கள். இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் இந்த ஒயரையும் இந்த பாலையும் இப்படி மூடிடுவேன். பாருங்கள் பாருங்கள், இந்த மாதிரி இருக்குங்களா. இப்போ இதை சுற்றி இந்த இன்ஸ்டன்ட் கம் இருக்குல்ல, அதை வச்சு இதை ஒட்டிடுவேன். இதை பாருங்கள், இந்த மாதிரி இந்த கம்மை இதை சுற்றி இந்த கார்னரில் சுற்றி போட்டுட்டு, பாருங்கள் இப்படி பண்ணிவிட்டு ஃபுல்லாக இது வரைக்கும். அதுக்கப்புறம் இதை இப்படி வச்சு பாருங்க, இந்த மாதிரி இந்த கம்மெல்லாம் கொஞ்சம் ஒட்டும். இப்படி இது டைட்டாக இதில் ஹோல்டு பண்ணிக்கும். இந்த ஒயருக்கு தகுந்த ஹோல் மட்டும்தான் போடணும், இதுக்கும் சேர்த்து போடக்கூடாது. அப்புறம் ஹோல் பெருசாகிடும், இட் வில் கம் அவுட். அதனால் இப்படி தான் போடணும். பாருங்கள், இப்போ இது ஒட்டிக்கும். இது ஒட்டின அப்புறம் மெட்டல் வாஷரை இதில் இங்கே ஒட்டிடுவோம். இப்படி ஒட்டிட்டு பாருங்கள், இந்த பாலில் இந்த ஒயர் அட்டாச் பண்ணியிருக்கிறோம்ல, அந்த அட்டாச் பண்ண சைட்லேயே இந்த ஹாட் க்ளூ கன் போட்டு இந்த மெட்டலை ஒட்டிடுறேன். இப்படி பண்ணால் தான் அது வெயிட் நிற்கிது. இதோட ஆப்போசிட் டைரக்ஷன், இந்த கயிறோட ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒட்டினா வெயிட் நிற்க மாட்டேங்குது, ஒட்ட மாட்டேங்குது ரெண்டும் சேர்ந்து. அதனால் நான் இப்போ ட்ரை பண்ணால் வரமாட்டேங்குது. அதனால் என்ன பண்ண போகிறேன், இந்த ஒயரோட சைட்லேயே இந்த மெட்டலில் இப்படி ஒட்டிட போகிறேன். பாருங்க, இப்படி இருக்கும். இது இப்படியே பின்னாடி இந்த சைடில் இப்படி திருப்பிட்டு போகிறேன். இந்த பக்கம் வச்சுக்குவேன். இந்த பக்கம் ஒரு பக்கம் இது இருக்குது, இந்த மேக்னெட் இருக்குது. இந்த பக்கம் இந்த மெட்டல் இருக்குது. அப்போ இந்த இது வாஷர் மெட்டல் வாஷர், இல்லைன்னா இந்த மாதிரி ஆணி இருக்குது இல்லைங்களா, அது போல்ட் நெட் இருக்குமா, அதை யூஸ் பண்ணிங்க. இது பாருங்கள், இப்படி இருக்கும். ஃபைனலாக ஒட்டிட்டேங்க. இங்கே பாருங்கள், இப்படி நிற்கிது பாருங்கள். இது எல்லாத்தையும் இல்லை நீங்கள் இதில் இது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது சணல் கயிறு கூட யூஸ் பண்ணிவிட்டு சணல் கயிறு மேலே பெயிண்ட் அடிச்சுக்கலாம். எந்த கலர் வேணுமோ அதை அடிச்சுக்கலாம். பாருங்க, இப்படி இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல அந்த ஹாட் க்ளூ கன் வச்சு இப்படி ஒட்டிட போகிறேன் இந்த ஃப்ளார்.
இதை பாருங்கள், இந்த பிளாஸ்டிக் ஃப்ளார்ஸ் ஒட்டிட்டேன். இப்போ ஒரு அழகான கர்டன் ஹோல்டர், கர்டன் டை பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. என்னோடய ஸ்க்ரீனில் இது எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டிட்டு பாய் சொல்லிடுறேன். இங்கே இந்த கர்டன் டை பேக் நான் சேர்ந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.